வணக்கம். மீண்டும் உங்கள் அனைவரையும் வரவேற்கிறோம். யோகா அறிமுகம் 7வது நாளின் பயிற்சி அமர்வுக்கு வாருங்கள். பிரார்த்தனையோடு இன்றைய யோகா பயிற்சியை தொடங்குவோம். ஏதாவது ஒரு தியான நிலையில் அமர்ந்து கொள்ளுங்கள். சுகாசன், அர்த்த பத்மாசன், பத்மாசன், வஜ்ராசன் அல்லது நீங்கள் நாற்காலியில் அமர்ந்து கொண்டும் பிரார்த்தனை செய்யலாம். கண்களை மென்மையாக மூடிக்கொள்ளுங்கள். 2 கைகளையும் தியான் முத்ராவில் வைத்துக் கொள்ளுங்கள். கட்டை விரலும் ஆட்காட்டு விரலும் சேர்ந்தபடி, மற்ற விரல்கள் நேராக, இடுப்பு நேராக. இப்போது இந்த க்ஷணத்தில் உடலுக்கு உள்ளே வந்து செல்கின்ற சுவாசம், அது சென்று வருவதை அனுபவியுங்கள். இரண்டு கைகளையும் நமஸ்கார முத்திரையில் வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது 3 முறை ஓம்கார உச்சாரணம். அதற்கு பிறகு மந்திரங்களை உச்சரிப்போம். மூச்சை ஆழமாக இழுக்கவும். சங்கச்சத்வம் சம்பதத்வம் சம்போ மனசி ஜானதா தேவாபாகம் யதா பூர்வே சஞ்ஞானானா உபாசதே சஞ்ஞானானா உபாசதே. பிரார்த்தனை உணர்வை ஆத்மரீதியாக உணருங்கள். மற்றும் இதே மன அமைதியோடு மெதுவாக உள்ளங்கைகளை கண்கள் மீது வையுங்கள். அங்கேயே உள்ளுக்குள்ளே உங்கள் கண்களை திறக்கவும். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். மீண்டும் ஒருமுறை வரவேற்கிறோம். இதுவரை நிகழ்ந்த அமர்வுகளில் நாம் பயிற்சி செய்தோம். முன்பு நிகழ்ந்த பயிற்சிகளில் பலவித கிரியாக்களை பயிற்சி செய்தோம். அவை அனைவற்றையும் நாம் இங்கே நன்றாக பயிற்சியும் செய்தோம். இன்று நாம் வேறு சில தொடக்க பயிற்சிகளையும் வேறு சில பயிற்சிகளையும் இங்கே நாம் செய்யப்போகிறோம். நீங்கள் எங்களோடு செய்வதற்கு தயாராக இருப்பீர்கள் என்று நம்புகிறோம். முதலில் எளிய பயிற்சிகளோடு நாம் பயிற்சியை தொடங்குவோம். எளிய பயிற்சிக்கு உங்கள் இடத்தில் எழுந்து நில்லுங்கள். எளிய பயிற்சிகள் உங்கள் உடலில் முக்கிய இடங்களில் இரத்த ஓட்டத்தை அதிகரிக்க உதவுகின்றன. இப்போது 4 சாலன் கிரியாக்கள், அதாவது எளிய உடற்பயிற்சிகள். முதலில் நாம் கழுத்து பயிற்சியை செய்வோம். நேராக நில்லுங்கள். 2 கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. கண்களை மெதுவாக மூடிக்கொள்ளுங்கள். கைகள் தொடைகளுக்கு அருகே. உடலின் எடை பாதங்களின் மீது இருக்க வேண்டும். இதை சமநிலை என்று கூறலாம், அல்லது தொடக்க நிலை என்றும் சொல்லலாம். இப்போது கழுத்து தொடர்புடைய பயிற்சியோடு நாம் தொடங்குவோம். முதலாவது கழுத்தை முன்னும் பின்னும் சாய்க்கும் பயிற்சி. மூச்சை இழுக்க வேண்டும். 2 கைகளையும் இடுப்பின் மீது வையுங்கள். இப்போது சுவாசத்தை வெளியே விட்டபடி தலையை சாய்க்கவும். உங்கள் தாடையால் தொண்டையை தொடவும். கண்களை திறந்தபடி வையுங்கள். மூச்சை நிரப்பியபடி நடுவிலே வாருங்கள். மூச்சை விட்டபடி கழுத்தை பின்னால் சாயுங்கள். கண்களை திறந்தபடி வையுங்கள். மூச்சை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். மீண்டும் செய்வோம். சுவாசத்தை நிரப்பியபடி முன்னால் சாயுங்கள். கழுத்துப் பகுதியை முன்னால் சாய்க்கவும். மூச்சை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். மூச்சை வெளியே விட்டபடி கழுத்தை பின்னால் சாயுங்கள். இப்போது மெதுவாக நடுவே வாருங்கள். அடுத்த பயிற்சி கழுத்தை வலது மற்றும் இடதுபுறம் சாய்ப்பது. அதற்கான பயிற்சி. சுவாசத்தை விட்டபடி கழுத்தை இடது பக்கம் சாயுங்கள். வலது காதை வலது தோளின் மீது வைக்க முயற்சிக்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். இப்போது இதே பயிற்சியை இடதுபுறம். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறம்.
சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். இப்போது மறுபடியும் செய்வோம். சுவாசத்தை விட்டபடி வலதுபுறம். முடிந்த அளவுக்கு சாய்க்க முயற்சிக்கவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறம். கழுத்தில் எதிர்ப்புறம் வருகின்ற இழுப்பை உணருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். இப்போது கழுத்தை திருப்பும் 3வது பயிற்சி. வலதுபுறம் இடதுபுறமாக திருப்பவும். முடிந்த அளவுக்கு திருப்புங்கள். மூச்சை நிரப்பவும். மூச்சை விட்டபடி கழுத்தை வலது பக்கமாக திருப்பவும். தாடை தோளுக்கு சமமாக இருக்க வேண்டும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடது பக்கம். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். இதை மறுபடியும் செய்வோம். சுவாசத்தை விட்டபடி வலதுபுறம். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி இடதுபுறம். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே. 3 பயிற்சிக்கு பிறகு 4வது பயிற்சி. கழுத்தை வட்டமாக சுற்றும் பயிற்சி. கழுத்தில் யாருக்கு வலி இருக்கின்றதோ அவர்கள் கவனமாக செய்ய வேண்டும், அல்லது யோகா பயிற்சியாளரின் மேற்பார்வையில் செய்ய வேண்டும். மூச்சை விட்டபடி கழுத்தை முன்னால் சாய்க்கவும். மூச்சை நிரப்பியபடி கழுத்தை வலதுபுறம் சுற்றவும். இதை வட்டமான வடிவில் மேலே கொண்டு செல்லுங்கள். பிறகு சுவாசத்தை விட்டபடி மூச்சை வெளியே விட்டபடி கீழே கொண்டு வாருங்கள். இதை மறுபடியும் செய்வோம். சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை மேலே கொண்டு செல்லுங்கள். சுவாசத்தை விட்டபடி கழுத்தை கீழே கொண்டு வாருங்கள். மெதுவாக நடுவிலே வரவும். இப்போது எதிர் திசையில் சுவாசத்தை நிரப்பியபடி மேலே, சுவாசத்தை விட்டபடி கீழே. இதை மறுபடியும் செய்யுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி பின்னோக்கி. கீழே வரும்போது சுவாசத்தை வெளியே விடுங்கள். கீழே வந்து விடுங்கள். இப்போது சுவாசத்தை நிரப்பியபடி கழுத்தை நீரை கொண்டு வாருங்கள். இப்போது கைகளை கீழே கொண்டு வந்து விடுங்கள். கண்களை மூடுங்கள். கழுத்திற்கான பயிற்சிக்குப் பிறகு கழுத்து பகுதிகளில் ஏற்பட்ட மாற்றத்தை, தாக்கத்தை உணருங்கள். எந்த மாற்றம், எந்த தாக்கம் ஏற்பட்டுள்ளதோ அதை அறிந்து கொள்ள முயற்சி செய்யுங்கள். இப்போது அடுத்த பயிற்சிக்கு செல்வோம். அடுத்த பயிற்சி ஸ்கந்தசாலன் கிரியா. உங்கள் இடத்தில் கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி விட்டு நில்லுங்கள். கண்களை திறந்து கொள்ளுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் மேலே கொண்டு செல்லுங்கள். உள்ளங்கைகள் மேலே பார்த்தபடி அல்ல, வெளிப்புறம் பார்த்தபடி இருக்க வேண்டும். சுவாசத்தை விட்டபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். நினைவிருக்கட்டும், முழங்கை மடங்கக்கூடாது. மூச்சை நிரப்பியபடி கையை மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். யாருக்கு தோள்பட்டை வலி இருக்கின்றதோ அவர்கள் கவனமாக செய்யவும். இப்போது ஸ்கந்த சக்கர கிரியாவின் பயிற்சி. சுவாசத்தை நிரப்பியபடி பக்கவாட்டில் 2 கைகளையும் மேலே கொண்டு வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி கைகளை தோளின் மீது வைக்கவும். 2 முழங்கைகளையும் நெஞ்சு பகுதிக்கு முன்னால் கொண்டு வாருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி வட்டமான வடிவத்தில் மேற்புறம் கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி கீழே கொண்டு வந்து முன்னே. இந்த பயிற்சியை மறுபடியும் செய்யுங்கள். முடிந்த அளவுக்கு மேற்புறமாக மூச்சை விட்டபடி கையை கீழே முன்னே கொண்டு வாருங்கள். இப்போது 2 முறை எதிர் திசையில் மூச்சை விட்டபடி கீழே, மூச்சை இழுத்தபடி மேலே. மறுபடியும் செய்யுங்கள். மூச்சை விட்டபடி கீழே, மூச்சை இழுத்தபடி மேலே. இப்போது முழங்கையை தோளுக்கு சமமாக கொண்டு வாருங்கள். கைகளை தோளிலிருந்து எடுங்கள். நேராக வையுங்கள். மூச்சை விட்டபடி கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மூடிக்கொண்டு உங்கள் தோள்கள் அந்த பகுதியில் ஏற்பட்டிருக்கும் மாற்றத்தை அதோடு இணைந்திடுங்கள். ஸ்கந்தசாலன் கிரியா, ஸ்கந்த சக்கர கிரியா. இது தோள் தொடர்புடைய பிரச்சனையை விளக்குவதற்கு உதவி செய்கின்றது. 3வது கிரியா கட்டைச்சாலன் கிரியா. கட்டைச்சாலனுடைய 2 பயிற்சியை இப்போது செய்யப் போகிறோம். முதலாவது முன்னே பின்னே குறையும் பயிற்சி. கால்களுக்கு இடையே அதிக இடைவெளி தேவை. மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்னோக்கி மேலே கொண்டு செல்லுங்கள். நேராக வைக்கவும். மூச்சை விட்டபடி மெதுவாக பின்னோக்கி செல்லுங்கள். கண்களை திறந்திடுங்கள். கால்கள் நேராக இருக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு. மூச்சை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். மூச்சை விட்டபடி முன்னே குனியுங்கள். முதுகு நேராக இருக்க வேண்டும். உள்ளங்கைகளை கால்களுக்கு இடையே வைக்க முயற்சிக்கவும். இடுப்பை கீழே இழுக்கவும். முடிந்த அளவிற்கு. மீண்டும் ஒருமுறை மூச்சை நிரப்பியபடி மேலே வாருங்கள். இழுக்கவும். மேல் நோக்கியபடி நேராக நிற்கவும். மூச்சை விட்டபடி பின்னோக்கி செல்லுங்கள். மூச்சை நிரப்பியபடி முன்னே வாருங்கள். மூச்சை விட்டபடி கீழே. நினைவிருக்கட்டும், எந்தவிதமான பயிற்சியை நீங்கள் செய்கின்ற போதும் உங்களால் முடிந்த அளவுக்கு செய்யுங்கள். வெறும் வயிற்றில் செய்யுங்கள் மற்றும் வேகமாக செய்ய வேண்டாம். மூச்சை நிரப்பியபடி மெதுவே மேலே வாருங்கள். இடுப்பு நேராக இருக்க வேண்டும். மெதுவாக மூச்சை விட்டபடி கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்றாக சேர்க்கவும். சற்று ஓய்வெடுக்கவும். கட்டைச்சாலன் கிரியாவின் முதல் பயிற்சியை செய்தீர்கள்.
முன்னே பின்னே சாய்ந்த காரணத்தினால் உங்கள் உடலின் மீது ஏற்பட்ட தாக்கத்தை அதை அனுபவிக்கவும். இந்த பயிற்சிக்கு பிறகு அடுத்த பயிற்சியை செய்வோம். கால்களுக்கு இடையே தோளுக்கு சமமான இடைவெளி தேவை. மூச்சை நிரப்பியபடி கைகளை தோளுக்கு சமமாக உயர்த்துங்கள். மூச்சை விட்டபடி கழுத்தை, இடுப்பை வலதுபுறமாக திருப்பவும். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி இடதுபுறம். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே. சுவாசத்தை விட்டபடி வலதுபுறம். சுவாசத்தை விட்டபடி நடுவே. சுவாசத்தை விட்டபடி இடதுபுறம். உங்களால் முடிந்த அளவிற்கு வேகமாக செய்யுங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி நடுவே. கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கண்களை மீண்டும் மூடிக்கொள்ளுங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். சற்று ஓய்வெடுக்கவும். இந்த நிலையில் இடுப்பு பகுதியின் மீது ஏற்படும் உணர்வை உணருங்கள். இந்த கிரியா சாலன் கிரியாக்களில் முழங்கால் பயிற்சிகள். யாருக்கு முழங்கால் வலி இருக்கின்றதோ நினைவிருக்கட்டும், அவர்கள் இதை கவனமாக செய்ய வேண்டும். கண்களை திறந்தபடி தோளுக்கு சமமாக காலுக்கு இடையே இடைவெளி தேவை. மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்புறமாக மேலே உயர்த்துங்கள். மூச்சை விட்டபடி முழங்காலை மடக்குங்கள். உட்காரும் நிலைக்கு வாருங்கள். மூச்சை நிரப்பியபடி மேலே வாருங்கள். இதை மறுபடியும் செய்வோம். மூச்சை விட்டபடி அமரும் நிலைக்கு வாருங்கள். மூச்சை நிரப்பியபடி நடுவே வாருங்கள். மெதுவாக கையை கீழே கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். ஓய்வு எடுங்கள். நாம் இந்த பயிற்சி பகுதியில் ஒவ்வொரு எளிய பயிற்சியும் நாம் 2 முறை செய்திருக்கிறோம். நீங்கள் வீட்டில் உங்களால் முடிந்த அளவிற்கு அதை கொஞ்சம் அதிகமாகவும் செய்யலாம். இப்போது யோகா பயிற்சியை நாம் செய்யப்போகிறோம். நின்றபடி செய்யக்கூடிய யோகா பயிற்சிகள். முதலாவதாக தாடாசன் பயிற்சியை செய்யப்போகிறோம். யோகாசனத்திற்கு மெதுவாக திசையை மாற்றி நில்லுங்கள். தாடாசனத்தில் கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் முன்னோக்கி தோளுக்கு சமமாக கொண்டு வாருங்கள். விரல்களை கோர்த்துக் கொள்ளுங்கள். மூச்சை விட்டபடி கைகளை திருப்புங்கள். மீண்டும் சுவாசத்தை நிரப்பவும். கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். உங்கள் உடலை நேராக இழுக்கவும். நேராக அது இருக்க வேண்டும். உடலில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்தால் அதை தளர்வாக்க முயற்சியுங்கள். முன்னால் ஒரு புள்ளியின் மீது பார்வையை ஒருமுகப்படுத்துங்கள். மெதுவாக பாதத்தை உயர்த்தவும். பாதங்களை சீராக வைக்கவும். முடிந்த அளவிற்கு பாதத்தை உயர்த்தி நேராக நிற்கவும். சீராக சுவாசித்துக் கொண்டே இதே நிலையில் நில்லுங்கள். மெதுமெதுவாக பாதங்களை கீழே கொண்டு வாருங்கள். கைகளை பக்கவாட்டில் கீழே கொண்டு வாருங்கள். சுவாசத்தை விட்டபடி கைகளை கீழே கொண்டு வந்து ஓய்வாக நில்லுங்கள். இது தாடாசன். உடலில் சீர்நிலையை ஏற்படுத்த இது உதவி அளிக்கின்றது. இப்போது அடுத்த பயிற்சி சமநிலையை ஏற்படுத்தும் பயிற்சி. விருக்ஷாசன். மெதுவாக திரும்பவும். வேறுபுறமாக திரும்பவும். யாரால் விருக்ஷாசன் செய்ய முடியவில்லையோ அவர்கள் எளிய விருக்ஷாசனை செய்யலாம். முன்பு சில பயிற்சிகளில் நாங்கள் இதை சொல்லிக் கொடுத்திருக்கிறோம். உங்களுக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்தோம். இப்போது மெதுவாக வலது காலை மடக்குங்கள். சுவாசத்தை விட்டபடி வலது காலின் பின்னங்கால் இடது தொடையின் மேலே இருக்க வேண்டும். நீங்கள் நேராக நின்ற பிறகு மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் பக்கவாட்டில், முதலில் தோளுக்கு சமமாக, அதற்குப் பிறகு கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். தலைக்கு மேலே நமஸ்கார் முதிரையில் வைத்துக் கொள்ளுங்கள். இது முழு நிலை ஆகும். இந்த முழு நிலையில் மூச்சு வந்து போவதை உடல் ரீதியாக அனுபவியுங்கள். சீராக வைக்க முயற்சிக்கவும். சீராக இருக்க முயற்சிக்கவும். மெதுவாக மூச்சை விட்டபடி 2 கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். வலது காலையும் கீழே கொண்டு வாருங்கள். பிறகு சகஜமாக நில்லுங்கள். இப்போது இதே பயிற்சியை அடுத்த காலில் செய்வோம். இடது காலை மடக்கவும். முழங்காலின் உதவியால் காலை மடக்கிய பிறகு இடது பாதத்தின் மேல்பாகம் வலது தொடையின் மீது இருக்க வேண்டும். இப்படி நின்ற பிறகு மூச்சை நிரப்பியபடி கையை மேலே கொண்டு செல்லுங்கள். நமஸ்கார் முதிரையில் நில்லுங்கள். இப்போது முழுவதுமாக உடலை நேராக வைத்துக் கொள்ளுங்கள். உடலை மேற்புறமாக இழுக்கவும். இங்கே சீராக நிற்கவும். விருக்ஷாசன் நியூரோ மஸ்குலர் கோஆர்டினேஷனில் இது மிகவும் பயனுள்ளது. மூச்சை விட்டுபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். பிறகு இடது காலையும் கீழே கொண்டு வாருங்கள். திரும்ப வந்த பிறகு விருக்ஷாசன் பயிற்சியினால் உடலின் மீது ஏற்பட்ட தாக்கத்தை அனுபவிக்கவும். கால்களின் தசைகளின் மீது ஏற்பட்ட தாக்கத்தை
சுவாசத்தில் ஏற்பட்டிருக்கும் தாக்கத்தை தோள்கள் மீது, இவை அனைவற்றையும் நீங்கள் உணருங்கள். இப்போது அடுத்த பயிற்சிக்கு நாம் தயாராகுவோம். அடுத்த ஆசன் பாதஹஸ்தாசன். மீண்டும் ஒருமுறை திசையை மாற்றுங்கள். பாதஹஸ்தாசன் யாரால் முடியவில்லையோ அவர்கள் எளிய பாதஹஸ்தாசன் செய்யலாம். முழங்காலை மடக்கியபடி நீங்கள் பார்த்திருக்கிறீர்கள். இப்போது முழுமையாக பாதஹஸ்தாசன் செய்யப் போகிறோம். மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் மேலே கொண்டு செல்லுங்கள். மேலே உடலை இழுக்கவும். நேராக நின்றபடி மூச்சை விட்டபடி கீழே கொண்டு வாருங்கள். முடிந்த அளவுக்கு. இடுப்பில் அதிக வலி இருந்தால் அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்ய வேண்டும். முடிந்த அளவிற்கு கீழே சென்ற பிறகு மெதுவாக உள்ளங்கைகளை கால்களுக்கு அருகே வையுங்கள். இடுப்பை இழுங்கள். கழுத்தை கீழ்நோக்கி வளைக்கவும். இது முழுமையான நிலை பாதஹஸ்தாசன். பாதம் முதற்கொண்டு இடுப்பு வரை நேராக இருக்க வேண்டும். தோள் தளர்வாக இருக்க வேண்டும். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். இப்போது மெதுவாக இடுப்பை நேராக வைத்துக்கொண்டு கைகளை முன்னே கொண்டு சென்று பின்னோக்கி வாருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி உங்கள் உடலை இழுக்கவும். மூச்சை விட்டபடி கைகளை பக்கவாட்டில் கீழே கொண்டு வாருங்கள். முன்னால் குறைகின்ற பயிற்சியின் தாக்கத்தை அனுபவியுங்கள். இப்போது இதற்குப் பிறகு பின்னால் சாய்கின்ற பயிற்சி, அதாவது அர்த்த சக்கராசன் பயிற்சியை செய்யப் போகிறோம். கண்களை திறக்கவும். கைகளை இடுப்பின் மீது வைக்கவும். 2 முழங்கைகளும் சமமாக இருக்க வேண்டும். நீங்கள் உங்கள் முழங்கைகளை சமமாக வைக்கும்போது நீங்கள் பார்த்திருப்பீர்கள், உங்களுடைய நெஞ்சுப் பகுதி சற்று விரிவடைந்திருக்கும். உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்கும் பயிற்சியாகவும் இது கருதப்படுகிறது. இப்போது மூச்சை நிரப்பியபடி கழுத்து பின்னே. மூச்சை விட்டபடி முடிந்த அளவிற்கு பின்னே சாயுங்கள். முழங்கால்களை நேராக வையுங்கள். கண்களை திறந்தபடி வையுங்கள். பிறகு முழு நிலையில் சீராக மூச்சை விட்டபடி அப்படியே இருக்கவும். உணர வேண்டுமென்றால் தோள்களை உணருங்கள். பாதங்களை உணருங்கள். ஏதாவது பாகத்தை உணருங்கள். மூச்சு சீராக இருக்க வேண்டும். மெதுமெதுவாக மூச்சை நிரப்பியபடி முன்னால் வாருங்கள். கைகளை கீழே கொண்டு வாருங்கள். ஓய்வெடுக்கவும். அடுத்த பயிற்சி திரிகோணாசன். திரிகோணாசனத்திற்கு சற்று திரும்பவும். இந்த திசையில் நில்லுங்கள். இப்போது 2 கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி அதிகம் தேவை. இங்கே கால்களுக்கு இடையே இடைவெளி கொடுக்கும்போது நினைவிருக்கட்டும், பாதங்கள் நேராக இருக்க வேண்டும். கால்களை முடிந்த அளவுக்கு அகற்றுங்கள். 2-2.5 அடி. மூச்சை நிரப்பியபடி கைகளை பக்கவாட்டில் மேலே கொண்டு வாருங்கள். உள்ளங்கை வெளிப்புறமாக இருக்க வேண்டும். மூச்சை நிரப்பவும். மூச்சை விட்டபடி மெதுவாக வலதுபுறம் சாயவும். வலது கையின் விரல்களை வலது கால் பாதத்தின் மீது வைக்கவும். மெதுவாக கழுத்தை திருப்பியபடி இடது கை விரல்களை பார்க்கவும். இது திரிகோணாசனின் முழு நிலையாகும். இங்கே உடலின் நடுப்பகுதியில் நேராக இருக்குமாறு வைத்திருங்கள். நேராக இருக்குமாறு. இடுப்பு பகுதி சீராக இருக்க வேண்டும். மூச்சை இழுத்தபடி மெதுமெதுவாக நடுவே வாருங்கள். பிறகு இந்த பயிற்சியை இடது காலிலும் செய்யலாம். மெதுவாக வலது பாதத்தை வலதுபுறமாக திருப்பவும். மூச்சை விட்டபடி இடதுபுறமாக சாயவும். இடது கை விரல்களை இடது காலுக்கு பின்னால் வைக்க முயற்சிக்கவும். உடலின் நடுப்பகுதியை நேராக வைக்கவும். கழுத்தை திருப்பியபடி வலது கை விரல்களை பார்க்கவும். 2 கைகளும் நேராக ஒரே கோட்டில் இருக்க வேண்டும். சீராக சுவாசிக்க முயற்சிக்கவும். மெதுவாக திரும்ப வரவும். மெதுவாக வலது பாதத்தை திருப்பவும். 2 கைகளையும் கீழே கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். திரிகோணாசனத்தின் உணர்வோடு அதை உணர்ந்திடுங்கள். உடலில் ஏற்பட்ட மாற்றங்களை நாம் இங்கே எளிய பயிற்சிகள் மற்றும் நின்றபடி 5 ஆசனங்களை பயிற்சி செய்தோம். அதன் தாக்கத்தை உணருங்கள். இப்போது அடுத்த பயிற்சிகளுக்கு உங்களை தயார் செய்து கொள்ளுங்கள். இப்போது உட்கார்ந்து செய்யும் ஆசனங்களை செய்வோம். கண்களைத் திறங்கள். மெதுவாக அமருங்கள். முதலாவதாக கால்களை நேராக நீட்டுங்கள். கைகளை பின்னால் வையுங்கள். சற்று பின்னோக்கி சாயவும். கால்களுக்கு இடையே இடைவெளி தேவை. பாதங்கள் வெளிப்புறம் இருக்க வேண்டும். பிறகு விஷ்ராம் ஆசனத்தில் ஓய்வு எடுங்கள். இந்த நிலை விஷ்ராம் ஆசனாகும். உட்கார்ந்து செய்யும் ஆசனங்களில் தொடக்க நிலையில் செய்யப்படும் ஆசனம் விஷ்ராம் ஆசன் ஆகும். இப்போது அடுத்த பயிற்சிகளை செய்யத் தொடங்குவோம். அடுத்த பயிற்சி தண்டாசன். 2 கால்களையும் சேருங்கள். 2 கைகளையும் தொடைகளுக்கு பக்கத்திலே வையுங்கள்.
கை விரல்களின் முகம் பாதங்களை பார்த்தபடி இருக்க வேண்டும். மெதுவாக இடுப்பை நேராக வையுங்கள். விரல்களுக்கு அழுத்தம் கொடுத்தபடி தோள்கள் உயரக்கூடாது. தோள் சீராக இருக்க வேண்டும். கண்களை மூடியபடி சற்று சுவாசத்தை அனுபவித்திடுங்கள். சுவாசத்தை அனுபவித்திடுங்கள். இப்போது மீண்டும் விஸ்ராமாசனத்திற்கு வந்திடுங்கள். காலுக்கு இடைவெளி தேவை. சற்று போய்விடுங்கள். இப்போது அடுத்த பயிற்சிகளை செய்வோம். அடுத்த பயிற்சி வஜ்ராசன். முழு நிலைக்கு முதலில் தண்டாசனம் தேவை. 2 கால்களையும் சேர்த்து கைகளை தொடைக்கு அருகே கொண்டு வாருங்கள். பின்பகுதிக்கு அருகே மெதுவாக வலது காலை மடக்குங்கள். வலது காலின் பாதத்தை மற்றும் பின்காலை உங்கள் பின்பகுதிக்கு அருகே கொண்டு வாருங்கள். அதேபோல இடது காலை மடக்கவும் மற்றும் 2 கைகளையும் பின்பகுதிக்கு அருகே வைத்தபடி உங்கள் பாதங்களை சரி செய்து கொள்ளுங்கள். மெதுவாக 2 கைகளையும் முழங்கால் மீது வைக்கவும். இந்த நிலை வஜ்ராசன் என்று அழைக்கப்படுகிறது. நினைவிருக்கட்டும், பலர் இந்த வஜ்ராசனத்தில் பாதங்களை இந்த நிலையில் வைத்திருப்பார்கள், இந்த நிலையில் அமர்ந்திருப்பார்கள். உங்கள் பாதங்கள் உங்கள் பின்பகுதிக்கு கீழே இருக்கும், அதன் கீழே மறைந்திருக்கும். நாம் பாதங்களை வெளிப்புறம் நீட்ட வேண்டும் மற்றும் பாதங்களுக்கு இடையே அமர வேண்டும். இப்போது அடுத்த பயிற்சியை நாம் செய்யத் தொடங்குவோம். வஜ்ராசன். அதற்கு பிறகு அர்த்த உஷ்ராசன். மெதுவாக கண்களை திறக்கவும். பிறகு முழங்கால் போட்டு நிற்கவும். கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. யாரால் உஷ்ராசன் பயிற்சி செய்ய முடியவில்லையோ அவர்கள் அர்த்த உஷ்ராசன் செய்யலாம். மூச்சை இழுத்தபடி 2 கைகளையும் பின்பகுதியில் வையுங்கள். மூச்சை விட்டபடி முழங்கைகளை சேருங்கள். முடிந்த அளவிற்கு மூச்சை நிரப்பியபடி கழுத்தை பின்னோக்கி சாயுங்கள். மூச்சை வெளியே விட்டபடி இன்னும் பின்னால் சாயுங்கள். மெதுவாக சாயுங்கள். சீராக இருக்கவும். முடிந்த அளவிற்கு சாயுங்கள். சீராக சுவாசித்து அப்படியே இருக்கவும். அர்த்த உஷ்ராசன். உஷ்ராசன் செய்வதற்கு முந்தைய நிலை. இந்த அர்த்த உஷ்ராசன் உடலின் நெகிழ்வுத்தன்மையை அதிகரிக்க பயனுள்ளது. அதோடு கூட இடுப்பு வலியை நீக்குவதற்கும் இது மிகவும் பயனுள்ளது. மெதுமெதுவாக திரும்ப வரவும். மறுபடியும் வஜ்ராசனத்தில் அமர்ந்து ஓய்வை எடுக்கவும். ஆக உஷ்ராசன் செய்ய முடியாதவர்கள் அவர்கள் இந்த ஆசனத்தை மறுபடியும் செய்து பார்க்கலாம். இப்போது நாம் அடுத்த பயிற்சிக்கு செல்லுவோம். இதனுடைய பெயர் உஷ்ராசன். இதில் நம்மளுடைய முழு நிலை ஒட்டகம் அதனுடைய முதுகை போல உருவத்தில் இருக்கும். மெதுவாக உங்களுடைய இடத்தில் மீண்டும் முழங்கால் போட்டு நில்லுங்கள். காலுக்கு இடையே முழங்கால் பாதங்களுக்கு இடையே இடைவெளி தேவை. மூச்சை நிரப்பியபடி கழுத்தை பின்னே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி மெதுமெதுவாக இடுப்பிலிருந்து வளைந்தபடி கைகளை பின்னங்கால் மீது வைக்கவும். சீராக சுவாசித்துக் கொண்டிருக்கவும். முழு நிலையில் இருக்கவும். பெரும்பாலும் நாம் இதை பார்த்தால் பலர் ஒவ்வொரு கையாக கொண்டு செல்வார்கள். இதில் சமநிலை குலைவதற்கு சான்சஸ் அதிகமாக இருக்கும். நீங்கள் இதைப்போல செய்யவும் சமநிலையை ஏற்படுத்த. இப்போது மூச்சை நிரப்பி திரும்ப வாருங்கள். பிறகு மெதுவாக வஜ்ராசனில் அமர்ந்து சற்று குளிர்ச்சியடையுங்கள். பிறகு இந்த ஆசனத்தின் தாக்கத்தை உணருங்கள். உஷ்ராசன் முதுகெலும்பை நெகிழ்வாக்குகிறது. செரிமான முறைக்கு பயனுள்ளது. அதோடு கூட நுரையீரலின் திறனை அதிகரிக்கிறது. மெதுவாக அடுத்த பயிற்சியை நோக்கி நாம் செல்வோம். கண்களை திறந்து கொள்ளுங்கள். பிறகு அடுத்த பயிற்சி சஷகாசன். பேக்வர்ட் பெண்டிங்கிற்கு பிறகு ஃபார்வர்ட் பெண்டிங், அதாவது பின்னால் சாய்ந்த பிறகு இப்போது முன்னால் குனியும் பயிற்சி. கைகளின் உதவியால் கால்களை அகற்றுங்கள். 2 கைகளையும் முழங்காலுக்கு நடுவே வையுங்கள். மூச்சை நிரப்பவும். பிறகு மூச்சை விட்டபடி கொஞ்சம் கொஞ்சமாக முன்னே நீங்கள் குனியவும். முடிந்த அளவிற்கு முன்னால் சாயவும். தாடை, நெஞ்சு மற்றும் பாதங்கள் முடிந்த அளவிற்கு நீங்கள் முன்னால் குனியவும். இதனால் தரையை தொடர்வதற்கு முயற்சியுங்கள். பின்பாகம் உயரக்கூடாது. தோள் இழுத்தபடி இருக்கக்கூடாது. இந்த நிலையில் சீரான சுவாசத்தோடு இருக்க வேண்டும். மெதுமெதுவாக சுவாசத்தை நிரப்பி மேலே வாருங்கள். கைகளின் உதவியினால் மெதுவாக கால்களை ஒன்று சேர்க்கவும். வஜ்ராசனத்தில் மீண்டும் அமருங்கள். இந்த ஆசனத்தின் தாக்கத்தை உணருங்கள்.
சுவாசத்தில் ஏற்பட்ட மாற்றங்கள், அதை உணருங்கள். இப்போது அடுத்த பயிற்சி அமர்ந்து செய்கின்ற ஆசனமாகும். உத்தான் மண்டூகாசன். உத்தான் மண்டூகாசனத்திற்கு மறுபடியும் முழங்காலை அகற்றவும். சுவாசத்தை நிரப்பியபடி 2 கைகளையும் பக்கவாட்டு வழியாக மேலே கொண்டு செல்லுங்கள். இடுப்பு நேராக, கைகளை மேலே இழுக்கவும். மூச்சை விட்டபடி முழங்கைகளை மடக்குங்கள். தலைக்கு பின்னால் எதிர்த்தோள்களை தொட முயற்சிக்கவும். அதாவது இடது கையால் வலது தோள் மற்றும் வலது கையால் இடது தோளை தொடவும். மெதுவாக முழங்கையை மேலே தூக்கவும். நெஞ்சுப் பகுதியை தளர்வாக்குங்கள். கழுத்து, இடுப்பு நேராக இருக்க வேண்டும். இப்போது கண்களை மூடியபடி சீரான சுவாசத்தோடு இதே நிலையில் இருக்கவும். இதுதான் உத்தான மண்டூகாசனின் முழு நிலையாகும். மெதுவாக உத்தான மண்டூகாசனத்திலிருந்து திரும்பவும். கைகளை மேலே கொண்டு செல்லுங்கள். மூச்சை விட்டபடி கைகளை கீழே கொண்டு வாருங்கள். கால்களை ஒன்று சேருங்கள். தொடக்க நிலையான வஜ்ராசனத்தில் அமருங்கள். இந்த ஆசனத்திற்குப் பிறகு அமர்ந்து செய்கின்ற ஆசனங்களில் கடைசி ஆசனம் நாம் செய்யப்போவது வக்ராசன். வக் என்றால் வளைப்பது. உடலை வளைப்பதற்கு தயார் செய்து கொள்வோம். முதலில் தண்டாசன நிலைக்கு வாருங்கள். வக்ராசன் முழு நிலையை செய்ய முடியாதவர்கள், அவர்கள் எளிய வக்ராசன், எளிய முறை நாங்கள் சொன்னதைப் போல தொடக்கத்திலே அதை நீங்கள் செய்யலாம். தண்டாசனத்திற்குப் பிறகு வக்ராசனத்திற்கு உங்கள் இடுப்பை நேராக வைக்கவும். மெதுவாக வலது காலை மடக்கவும். வலது காலின் பாதத்தை இடது முழங்காலுக்கு அருகிலே வையுங்கள். இப்போது வலது கையை பின்னே கொண்டு செல்லுங்கள். கையை பின்னால் வைத்துக்கொண்டு பின்னோக்கி வையுங்கள். இப்போது மூச்சை நிரப்பியபடி இடது கையை முழங்காலுக்கு மேலே கொண்டு சென்று காலின் பாதத்திற்கு அருகே வைக்கவும். முழுவதும் மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது மறுபடியும் மூச்சை இழுக்கவும். இடுப்பு நேராக. மூச்சை விட்டபடி உடலை வலப்பக்கமாக திருப்பவும். இதுதான் வக்ராசனத்தின் முழு நிலை. இந்த நிலையில் முதுகெலும்பில் ஏற்படும் தாக்கத்தை உணருங்கள். இந்த ஆசன் சர்க்கரை நோய்க்கு மிகவும் பயனுள்ள ஆசன். சர்க்கரை நோய்க்கு குணப்படுத்துவதில் உதவி செய்கின்றது. மெதுவாக திரும்ப வரவும். இப்போது இதே பயிற்சியை இடது புறமும் செய்வோம். மெதுவாக இடது காலை மடக்கவும். வலது முழங்காலுக்கு அருகே வையுங்கள். இப்போது இடது கையை பின்னே கொண்டு செல்லுங்கள். வலது கையை முழங்காலுக்கு மேலே கொண்டு வாருங்கள். மூச்சை விட்டபடி உங்கள் கையை முடிந்தவரை கொண்டு வாருங்கள். பாதத்திற்கு அருகே வைக்க முடியாவிட்டால் நீங்கள் பாதத்தையும் பிடித்துக் கொள்ளலாம். மூச்சை இழுக்கவும். இடுப்பை இழுக்கவும். மூச்சை விட்டபடி மெதுவாக திரும்பவும். இந்த நிலையில் இருக்கவும். மூச்சு சீராக இருக்க வேண்டும். பிறகு பார்க்கவும். அதிக இழுப்பு அழுத்தம் இருக்கின்றதா என்று பாருங்கள். அப்படி அங்கு இருந்தால் உடலை தளர்வாக்கவும் முடிந்த அளவிற்கு செய்யவும். பிறகு மெதுவாக திரும்ப வரவும். கைகளை பின்னே கொண்டு வாருங்கள். கால்களை நேரே வையுங்கள். பிறகு விஷ்ராம் ஆசனில் ஓய்வு எடுக்கவும். இப்போது இங்கிருந்து அடுத்த பயிற்சிக்கு நாம் செல்வோம். அடுத்த பயிற்சி கவிழ்ந்து படுத்துக்கொண்டு செய்கின்ற பயிற்சி. மெதுவாக கவிழ்ந்து படுத்துக்கொள்ளவும். இங்கே நாம் 3 ஆசனங்களை செய்யப்போகிறோம். முதலாவது ஆசன் மக்கராசன், பிறகு எளிய புஜங், பிறகு ஷலபாசன். முதலில் மக்கராசனத்திற்கு கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. பாதங்கள் வெளிப்புறமாக இருக்க வேண்டும். கைகளை மடக்கியபடி உள்ளங்கை மீது உள்ளங்கையை வையுங்கள். அதற்கு மீது உங்கள் தாடை அல்லது நெற்றியை வைத்து படுத்துக் கொள்ளுங்கள். கண்களை மூடிக்கொள்ளவும். இடுப்பு பகுதியின் மீது கவனம் தேவை. உடல், இடுப்பு பகுதி ஆகியவற்றை தளர்வாக்கவும். இப்போது அதற்குப் பிறகு நன்றாக ஆழமாக மூச்சை இழுக்கவும். இது மக்கராசன். மக்கராசன் கவிழ்ந்து படுத்து செய்யக்கூடிய ஆசனங்களில் ஓய்வெடுக்கின்ற ஒரு நிலையாகும். இப்போது இங்கிருந்து அடுத்த பயிற்சிக்கு செல்லுவோம். சரள் புஜங்காசன். 2 கால்களையும் ஒன்று சேருங்கள். 2 கைகளையும் முன்னே நீட்டவும். முடிந்த அளவிற்கு இழுக்கவும். இப்போது மூச்சை விட்டபடி மெதுவாக கைகளை மடக்கவும்.
உங்கள் முழங்கையை உடலுக்கு அருகே கொண்டு வாருங்கள். கைவிரல்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். கால்களை சேர்த்து வையுங்கள். மூச்சை நிரப்பியபடி மெதுவாக கழுத்தை உயர்த்தவும், நெஞ்சு பகுதியை உயர்த்தவும் மற்றும் கைகளை நீட்டியபடி முழங்கைகளை ஊனியபடி பின்னோக்கி சாயவும். இங்கே முடிந்த அளவிற்கு பின்னே சாயுங்கள். நிலையாக இருக்கவும், சீராக சுவாசித்துக் கொண்டிருக்கவும். இந்த ஆசன் இடுப்பு வலியை நீக்குவதற்கு பயனுள்ளது. மெதுவாக திரும்ப வரவும். மீண்டும் ஒருமுறை மக்கராசனத்தில் ஓய்வு எடுங்கள். உங்களால் முடிந்த அளவிற்கு எல்லா ஆசனங்களையும் செய்யுங்கள். வேகமாக செய்ய வேண்டாம். எல்லாவற்றையும் அறிவுரையின்படி முழுவதுமாக நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். அதை நினைவில் வைத்துக்கொண்டு இந்த ஆசனங்களை செய்ய வேண்டும். உடல் அதிகம் களைப்படையக்கூடாது. இப்போது அடுத்த பயிற்சி ஷலபாசன். ஆனால் ஷலபாசன் செய்ய முடியாதவர்கள் அர்த்த ஷலபாசனை செய்யலாம். அவர்கள் ஷலபாசன் செய்ய முடியாதவர்கள் ஷலபாசனிற்கு கால்களை சேருங்கள். 2 கைகளையும் தொடைக்கு அருகே கொண்டு செல்லுங்கள். பிறகு மெதுவாக மூச்சை நிரப்பியபடி முழங்காலை மடக்காமல் 2 கால்களையும் தூக்கவும். உள்ளங்கை கீழே இருக்க வேண்டும். கைகளை அழுத்தியபடி வைக்க வேண்டும். முடிந்த அளவிற்கு கால்களை உயர்த்தவும். இதே நிலையில் சற்று இருக்கவும். மெதுவாக திரும்ப வரவும். ஷலபாசன் சியாட்டிகா விலக்குவதற்கு மிகவும் பயனுள்ளது. மக்கராசனில் ஓய்வு எடுங்கள். யாரால் ஷலபாசன் முழுமையாக செய்ய முடியவில்லையோ அவர்கள் அர்த்த ஷலபாசன், ஒருமுறை ஷலபாசனை செய்யலாம். இப்போது 1-2 முறை ஆழ்ந்த சுவாசம். இங்கு மக்கராசனத்தில் கவிழ்ந்து படுத்தபடி அனுபவியுங்கள் நீங்கள் செய்த ஆசனங்களை, அவற்றின் தாக்கத்தை. இப்போது நாம் கடைசி பிரிவை நோக்கி செல்கின்றோம். கடைசி ஆசனங்களின் வரிசை நேராக படுத்துக்கொண்டு செய்யக்கூடிய ஆசனம். அதனால் மெதுவாக திரும்பிப்படுங்கள். கைகளின் உதவியினால் சீராக படுத்துக் கொள்ளுங்கள். திரும்பியபடி. பிறகு தளர்வடையுங்கள். இங்கே நாம் சில புதிய ஆசனங்களை இங்கே நாம் பயிற்சி செய்யப் போகிறோம். எளிய ஆசனங்களையும் நாம் செய்யப் போகிறோம். நாம் செய்யப்போகின்ற முதலாவது ஆசன் அது சேத்து பந்தாசன். எந்த ஆசனத்தை நாம் செய்யப் போகிறோமோ அது சேத்து பந்தாசன். அதாவது உடலின் முழு உருவம் ஒரு பாலத்தைப் போல, ஒரு பிரிட்ஜைப் போல இருக்கும். ஆக சேத்து பந்தாசனத்திற்கு நாம் கால்களை மடக்கவும். கைகளை தொடைக்கு அருகே வையுங்கள். கால்கள், பாதங்கள், பின்னங்கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி தேவை. முதலில் நாம் எளிய பயிற்சியை செய்யப் போகிறோம். மூச்சை இழுத்தபடி மெதுவாக பின்பகுதியை, இடுப்புப் பகுதியை முடிந்த அளவிற்கு உயர்த்தவும். சேத்து பந்தாசனத்தின் எளிய பயிற்சி இது. பலரால் முழு பயிற்சியும் செய்ய முடிகின்றது. உங்களால் முடிந்த அளவிற்கு செய்யுங்கள். மூச்சை விட்டபடி மெதுவாக கீழே வரவும். கால்களை நீட்டவும். பிறகு ஓய்வு எடுக்கவும். இந்த ஆசனத்தை நாம் செய்யும்போது சில பொருளையும் நாம் பயன்படுத்தலாம். அதாவது ஒரு பொருளையும் நாம் பயன்படுத்தலாம். நீங்கள் இடுப்பை உயர்த்தும்போது அப்போது அங்கே ஒரு தலையணையை, இடுப்புக்கு கீழே நாம் தலையணையை குஷனாக வைக்கலாம். ஆனால் இங்கே நாம் எளிய முறைக்குப் பிறகு முழுவதுமாக நாம் செய்யப் போகின்றோம். மீண்டும் 2 கால்களை ஒன்று சேருங்கள். பிறகு முழங்காலை மடக்கி பின்னங்கால்களை பின்னே கொண்டு வாருங்கள். இப்போது மெதுவாக உங்கள் பாதங்களை அல்லது ஆங்கிள்களை முடிந்தளவுக்கு பிடித்துக் கொள்ளுங்கள். கெட்டியாக பிடித்துக் கொள்ளுங்கள். இதை செய்ய முடியாதவர்கள் கைகளை பாதத்திற்கு அருகே வைத்துக் கொள்ளலாம். மூச்சை இழுத்தபடி உங்கள் பாதங்களை தூக்கவும். இடுப்பு பகுதியை உயர்த்தவும் முடிந்தளவிற்கு. பிறகு உங்களுடைய உடலின் உருவம் முழுமையாக நிலவு போன்ற வடிவத்தில் இருக்கும். முழுமையாக உடல் வளைக்கப்பட்டுள்ளது. நினைவிருக்கட்டும், முழங்கால் நேராக இருக்க வேண்டும். வெவ்வேறு திசையில் கால்கள் விரிந்தபடி இருக்கக்கூடாது. சீராக சுவாசித்துக் கொண்டு அப்படியே இருக்க வேண்டும். பெரும்பாலும் இந்த நிலை மிகவும் எளிதாக செய்ய முடியாது. கணுக்காலை பிடித்துக் கொண்டு உயர்த்துவது. நீங்கள் கைகளை சாதாரணமாக தொடைக்கு அருகே வைத்துக் கொண்டும் இதை நீங்கள் செய்யலாம். இதுவாக திரும்ப வரவும். கால்களை நீட்டவும். சாதாரண நிலைக்கு வாருங்கள். சற்று ஓய்வு எடுங்கள்.
சேத்து பந்தாசன் பயிற்சி நீங்கள் பார்த்தீர்கள். சேத்து பந்தாசன் நுரையீரல் ஆற்றலை அதிகரிக்கிறது. அதோடு கூட செரிமான தன்மைக்கும் நன்மை பயக்கும். இரத்த ஓட்டம் தலையை நோக்கி பாய்வதற்கும் இது உதவுகின்றது. நினைவிருக்கட்டும், யாருக்கு சர்வைக்கல் ஸ்பாண்டிலைட்டிஸ் இருக்கின்றதோ, கழுத்து தொடர்பான பிரச்சனைகள் இருக்கின்றதோ, அவர்கள் இந்த பயிற்சியை கவனமாக செய்ய வேண்டும். வலி அதிகமாக இருந்தால் இந்த பயிற்சியை செய்ய வேண்டாம். இப்போது இந்த பயிற்சியை மறுபடியும் நாம் செய்வோம். ஆக தொடங்குவோமா? பாதங்களை பிடித்துக் கொள்ளுங்கள். முழங்காலை மடக்கிய பிறகு மூச்சை நிரப்பியபடி உங்கள் பின்பகுதி முழங்கால் முடிந்த அளவுக்கு உயர்த்துங்கள். தோளை லேசாக உள்ளே கொண்டு வாருங்கள். மேலே தூக்கவும். இது முழு நிலையாகும். இந்த நிலையில் சீரான சுவாசத்தோடு இருக்கவும். எந்த நிலையிலும் சுவாசத்தை நிறுத்த வேண்டாம். சுவாசம் சீராக இருக்க வேண்டும். நாம் தளர்வடைகின்றோம், குளிர்ச்சி அடைகின்றோம். மெதுமெதுவாக திரும்ப வரவும். நீங்கள் மூச்சை நிறுத்தி ஆசனங்களை செய்தால் சோர்வடைவீர்கள். கால்களை நீட்டவும், ஓய்வு எடுக்கவும். இப்போது இந்த ஆசனத்தால் ஏற்பட்ட தாக்கத்தை உணருங்கள். இப்போது அதற்குப் பிறகு அடுத்த பயிற்சியை நாம் செய்யப் போகிறோம். கழுத்தின் மீது ஏற்பட்ட தாக்கத்தை, அதற்கு எதிரான ஆசனத்தை செய்யப் போகிறோம். சரல் மத்ஸ்யாசன். சரல் மத்ஸ்யாசன் என்பது எளிமையான ஆசனம் கிடையாது. ஆனால் இந்த ஆசனத்தை நீங்கள் செய்தீர்கள் என்றால் அதிக பயன் உங்களுக்கு கிடைக்கும். சரல் மத்ஸ்யாசனத்திற்கு 2 கால்களையும் சேருங்கள். கைகளின் உதவியினால் இந்த ஆசனத்தை செய்யப் போகிறோம். மூச்சை நிரப்பியபடி 2 கைகளையும் இப்படி கொண்டு செல்லுங்கள். உங்கள் உள்ளங்கைகள் உங்கள் காதுக்கு அருகே தரையின் மீது. இப்போது சுவாசத்தை நிரப்பியபடி மெதுமெதுவாக உங்கள் கழுத்து மற்றும் நெஞ்சுப்பகுதி உயர்த்தவும். பிறகு கழுத்தை பின்னோக்கி சாய்க்க வேண்டும். கழுத்தை வளைத்து தரையின் மீது வைக்க வேண்டும். கால்களை சேர்த்து வைக்கவும். மெதுவாக கைகளை கொண்டு வந்து தொடையின் மீது வையுங்கள். முழங்கைகளை தரையின் மீது வைக்கவும். இது சரல் மத்ஸ்யாசன். இந்த நிலையில் சீராக சுவாசித்துக் கொண்டு இருக்கவும். இது சேத்து பந்தாசனத்தின் கழுத்தின் மீது ஏற்படுகின்ற அழுத்தத்தை, தாக்கத்தை, அதனுடைய அருமையான தாக்கத்தை உங்களால் உணர முடிகின்றது. மெதுவாக கைகளை பின்னிக் கொண்டு செல்லுங்கள். பழைய நிலைக்கு திரும்புங்கள். மெதுவாக திரும்ப வாருங்கள். சற்று ஓய்வெடுக்கவும். முந்தைய பயிற்சியில், அதாவது நேற்றைய பயிற்சியில், இங்கே சில புதிய ஆசனங்களை கற்றுக்கொண்டோம். உத்தான பாதாசன், அர்த்தஹலாசன், அதாவது ஏக் பாத் பவனமுக்தாசன். இப்போது அவற்றை ஒவ்வொன்றாக நாம் பயிற்சி செய்யப் போகிறோம். நேராக படுத்துக்கொண்டு செய்கின்ற ஆசனங்களை செய்யப் போகிறோம். உத்தான் பாதாசனத்திற்கு 2 கால்களை ஒன்று சேருங்கள். கைகளை தொடைக்கு அருகே கொண்டு வருங்கள். உள்ளங்கை கீழ்நோக்கி இருக்க வேண்டும். நேற்று நாம் இதை நன்றாக எளிய பயிற்சியையும் செய்தோம். இன்று நாம் முழுமையாக செய்யப் போகிறோம். சுவாசத்தை நிரப்பி 2 கால்களையும் தூக்கவும். முழங்காலை மடக்காமல் சுமார் 30 டிகிரி கோணத்தில், இங்கே இந்த அளவிற்கு கட்டை விரலை உங்களால் பார்க்க முடிய வேண்டும். உத்தான் பாதாசனில் முழு நிலையில் நாபியின் மீது ஏற்படுகிற தாக்கத்தை உணரவும். சுவாசித்தபடியே இருக்கவும். சுவாசத்தை வெளியே விடவும். மெதுவாக காலை கீழே கொண்டு வரவும். சிறிது ஓய்வு எடுக்கவும். கைகள் கால்களுக்கு இடையே சற்று இடைவெளி, கொஞ்சம் ஓய்வெடுக்கவும். இவற்றை நன்றாக உணரவும். இப்போது அடுத்த பயிற்சி அர்த்தஹலாசன். யாரால் முடியவில்லையோ அவர்கள் எளிமையாக செய்யலாம். ஆக அர்த்தஹலாசனிற்கு மீண்டும் கால்களை சேர்க்கவும். கைகளை தொடைகளுக்கு அருகே வையுங்கள். உள்ளங்கை தரையின் மீது இருக்க வேண்டும். சுவாசத்தை இழுத்தபடி 2 கால்களையும் முழங்கால்களை மடக்காமல் முடிந்த அளவிற்கு மெதுவாக உயர்த்தவும். முடிந்தால் 90 டிகிரி உயர்த்துங்கள். பாதம் முதல் பின்பகுதி வரை கால்கள் நேராக இருக்க வேண்டும். சீராக சுவாசித்தபடி இருக்க வேண்டும். இந்த ஆசனம் ஹைப்பர் டென்ஷனை விலக்குவதில் உதவி செய்கின்றது மற்றும் வெரிகோஸ் வெயின்ஸ் தொடர்புடைய பிரச்சனைகளை விலக்குவதற்கு உதவி செய்கின்றது. மெதுமெதுவாக மூச்சை விட்டபடி பழைய நிலைக்கு திரும்ப வாருங்கள் மற்றும் ஓய்வு எடுக்கவும். இங்கே நாம் நிலையாக இருக்கும்போது ஏறக்குறைய 2 முதல் 3 முறை மூச்சை அடக்குவோம். ஆனால் நீங்கள் வீட்டிலே நீங்கள் இந்த பயிற்சியை அதிகரிக்க விரும்பினால் சாதாரண சுவாசத்தின் அளவை அதிகரிக்கலாம், அதாவது நிறுத்தும் சமயத்தை அதிகரிக்கலாம். இப்போது அடுத்த பயிற்சி
ஏக் பாத் பவன் முக்த். அதற்கு பிறகு த்விபாத் பதன் முக்த். 2 கால்களையும் சேர்க்கவும். மூச்சை விட்டபடி மெதுவாக வலது காலை மடக்கவும். பிறகு வலது கால் முழங்காலை நெஞ்சின் மீது அழுத்தவும். நெஞ்சிற்கு அருகே கொண்டு வாருங்கள். கைகளால் காலின் நடுப்பகுதியை பிடித்துக் கொள்ளவும். ஒருமுறை ஆழமாக மூச்சை நிரப்பவும். சுவாசத்தை மூச்சை வெளியே விட்டபடி கழுத்தை தூக்கவும். மூக்கு அல்லது தாடையால் தொடவும். இடது காலையும் மேலே தூக்கவும். பாதம் வெளிப்புறம் இருக்க வேண்டும். இது ஏக் பாத் பவன் முக்தாசன் நிலையாகும், அல்லது சுக் பவன் முக்தாசன். பவன் முக்தாசன் செய்ய முடியாதவர்கள் இந்த ஆசனத்தை செய்யலாம். கழுத்தை உயர்த்த முடியாதவர்கள் அவர்கள் ஒரு காலை மடக்கி பயிற்சி செய்யலாம். 2வது காலை தூக்க தேவையில்லை. அதை தளர்வாக கீழே வைக்கலாம். இப்போது மெதுவாக திரும்ப வாருங்கள். காலை திரும்ப கொண்டு வாருங்கள். தொடக்க நிலைக்கு திரும்புங்கள். இப்போது இந்த பயிற்சியை நாம் மறுபுறமும் செய்வோம். முடிந்த அளவிற்கு உங்கள் மீது அழுத்துங்கள் மற்றும் முழு நிலைக்கு வாருங்கள். முழு நிலையில் சீராக சுவாசித்தபடி இருக்க வேண்டும். சுவாசத்தை நிறுத்தக்கூடாது. அதனால் வழிகாட்டுதல்களை நாங்கள் சொல்கின்றோம். பலர் இந்த தவறுகளை செய்வார்கள். மெதுமெதுவாக திரும்ப வரவும். காலை நேராக்கவும். கைகளை தொடைக்கு அருகே கொண்டு வாருங்கள். ஓய்வு எடுக்கவும். இப்போது அடுத்த பயிற்சியை நோக்கி செல்வோம். அடுத்த பயிற்சி பவன் முக்தாசன். பவன் முக்தாசன் செய்ய 2 கால்களையும் சேருங்கள். கைகளை தொடைகளுக்கு அருகே வையுங்கள். உடலை சரி செய்து கொள்ளுங்கள். மூச்சு இழுத்தபடி 2 கால்களையும் மெதுமெதுவாக மேல் நோக்கி தூக்குங்கள். 90 டிகிரி கோணத்திற்கு. முதலில் அர்த்த ஆசனத்தை செய்யவும். இப்போது சுவாசத்தை விட்டபடி முழங்காலை மடக்கவும். நெஞ்சு பகுதிக்கு அருகே கொண்டு வாருங்கள். சுவாசத்தை நிரப்பியபடி கைகளை கால்களின் முழங்காலுக்கு கீழ்ப்பகுதியை பிடித்துக் கொள்ளுங்கள். பிறகு மூச்சை விட்டபடி மெதுவாக கழுத்தை தூக்கவும். உங்கள் தாடை மற்றும் மூக்கை முழங்காலுக்கு இடையே கொண்டு வர முயற்சி செய்யுங்கள். பவன் முக்தாசன். இது செரிமான முறைக்கு மிகவும் பயனுள்ளது. நினைவிருக்கட்டும், இதில் தோள்கள் நெஞ்சுக்கு அருகே இருக்கக்கூடாது. முழு நிலையில் இருக்கும்போது உடல் நிலையை ஆராய வேண்டும். உடல் நிலைகளை, ஏதாவது இழுப்பு, அழுத்தம் அல்லது வலி, ஏதாவது வலிகள் இருக்கின்றதா என்று மெதுவாக திரும்ப வரவும். கழுத்தை திரும்ப கொண்டு வாருங்கள். கைகளை தொடைக்கு அருகே கொண்டு வாருங்கள். பிறகு கால்களை நேராக தூக்குங்கள். அதற்கு பிறகு மூச்சை வெளியே விட்டு மெதுவாக கீழே கொண்டு வாருங்கள். இப்போது அடுத்த பயிற்சியை நோக்கி. இது ஷவாசன் ஆகும். இதற்கு பிறகு ஷவாசன். இதில் நேராக செய்ய வேண்டும். இன்றைய பயிற்சி பிரிவின் கடைசி பயிற்சியாகும். ஷவாசனத்திற்கு கால்களுக்கு இடையே இடைவெளி தோளை விட அதிகம். பாதங்கள் வெளிப்புறமாக. கைகள் தொடையிலிருந்து சற்று விலகி இருக்க வேண்டும். உள்ளங்கை மேல்புறம் பார்த்தபடி இருக்க வேண்டும். விரல்களை தளர்வாக விடவும். ஒருமுறை ஆழமாக சுவாசிக்கவும். ஆழமாக சுவாசத்தை வெளியே விடவும். இது ஷவாசனத்தின் உடல் நிலையாகும். இந்த நிலையில் உடல், சுவாசம் மற்றும் உணர்வுகளை அனுபவித்தபடி உங்களை நீங்களே குளிர்ச்சியடைய, அமைதியடைய செய்திட வேண்டும். முதலில் உடலை ஸ்திரப்படுத்தவும். உடலை ஆராயவும். உடலின் எந்த பாகத்திலும் ஏதாவது அழுத்தம் இருக்கின்றதா என்று அவற்றை தளர்வாக்கவும். இப்போது சுவாசம் சென்று வருவதை பார்க்கவும். சுவாசிக்கும்போது உடலை தரையை நோக்கி அழுத்தவும். உங்களை நீங்களே மனரீதியாக அமைதிப்படுத்துங்கள். என்னுடைய உடல் முழுவதும் குளிர்ச்சி அடைந்து வருகின்றது. இந்த உணர்வை நீங்கள் தொடர்ந்து அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். ஒவ்வொரு சுவாசத்தோடும் மேலும் குளிர்ச்சி அடைய வேண்டும். இன்றும் மேலும் சகஜம், இன்னும் அமைதி அடைய வேண்டும். ஷவாசன் நேராக படுத்துக்கொண்டு செய்கின்ற ஆசனங்களில் முக்கியமான ஆசனம். முடிந்த அளவிற்கு சகஜமாக இருக்கவும். அதே அளவிற்கு சுவாசத்தை நிரப்பவும். மெதுமெதுவாக சுவாசத்தை வெளியே விடவும். உடலை மேலும் குளிர்வாக, மேலும் தளர்வாக்கவும்.
ஷபாசன் உடல் மற்றும் மனதை அமைதியடைச் செய்கின்றது. இப்போது நாம் அடுத்த பயிற்சிக்கு உற்சாகத்தை நமக்கு அளிக்கின்றது. அதாவது அடுத்த பயிற்சிக்கு நம்மளை தயார்படுத்துகின்றது, நம்முடைய மனநிலையை தயார் செய்கின்றது. இப்போது அடுத்த பயிற்சிக்கு நாம் செல்லப் போகிறோம். அதற்கு ஷவாசனத்திலிருந்து திரும்புவதற்கு சுவாசிக்கவும், ஆழமாக மூச்சை இழுக்கவும், மெதுமெதுவாக சுவாசத்தை வெளியே விடவும். கை கால் விரல்களை லேசாக அசைக்கவும். கை விரல்களை அசைக்கவும், கால் விரல்களை அசைக்கவும். 2 கால்களையும் மெதுவாக ஒன்று சேர்க்கவும். உடல் முழுவதையும் நீட்டவும். கைகளை பின்னே கொண்டு செல்லுங்கள், தலைக்கு பின்னே. உடலை நன்றாக நீட்டவும், நன்றாக இழுக்கவும். மூச்சை விட்டபடி கையை கீழே கொண்டு வாருங்கள். இப்போது இடது அல்லது வலதுபுறமாக திரும்பி கைகளின் உதவியோடு மெதுவாக எழுந்து அமரவும். அடுத்த பயிற்சியை செய்யப் போகிறோம். இங்கே மேற்கொண்ட பயிற்சியில் இன்றைய பிரிவில் யோகிக் சுவாசப் பயிற்சியை நாம் செய்யப் போகின்றோம். சுவாசக்கிரியாவை செய்யப் போகிறோம். அனுலோம் விலோம் பிராணாயம் மற்றும் தியானத்தை பயிற்சி செய்யப் போகிறோம். ஆக இதற்கு முதலில் நாம் தயார் செய்து கொள்வோம். சுகாசன் அர்த்த பத்மாசன் அல்லது தியானபூர்வமான ஆசனத்தில் அமர்ந்து கொள்வோம். இடுப்பை நேராக வைக்கவும். 2 கைகளையும் தியான முத்திரையில் வையுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இப்போது யோகிக் ஆழமான கிரியாவிற்காக முதலில் முழுவதுமாக மூச்சை வெளியே விடுங்கள். பிறகு மெதுவாக மூச்சை உள்ளே இழுக்கவும். தொடங்குவோம். வயிறு, நெஞ்சு பகுதி மற்றும் தோள் பகுதி மெதுமெதுவாக மூச்சோடு விரிவடைந்து கொண்டிருக்கும். சுவாசத்தை விடும்போது மெதுமெதுவாக மேலிருந்து கீழாக காலியாகி வரும். இது ஒரு சுழற்சியாகும். இப்படி 3 சுழற்சி செய்ய வேண்டும். மூச்சை மெதுவாக ஆழமாக உள்ளே இழுக்க வேண்டும். பிறகு சுவாசத்தை வெளியே விடும்போது மேலிருந்து காலி செய்து வர வேண்டும். முடிந்த அளவிற்கு மூச்சை இழுங்கள். முடிந்த அளவிற்கு சுவாசத்தை விடுங்கள். உங்கள் மூச்சின் மீது கட்டுப்பாடு இருக்க வேண்டும். சகஜமாக இழுக்க வேண்டும், சகஜமாக விட வேண்டும். இதை நாம் தீர்க்க சுவாசம் என்றும் நாம் அழைக்கின்றோம். இந்த பயிற்சி மேற்கொண்டு செய்யப்போகின்ற பயிற்சிக்கு ஒரு ஆரம்பம் என்றால் தவறு கிடையாது. கடைசியாக இப்போது நாம் நாடிசோதன் பிராணாயாம் பயிற்சி செய்யப் போகிறோம். அனுலோம் விலோம் பிராணாயாம் பயிற்சி உடலின் எல்லா நாடிகளையும் இது சுத்தம் செய்யக்கூடியது. இந்த பயிற்சியை செய்யப் போகிறோம். நுரையீரலின் ஆற்றலை அதிகரிக்கும் நோக்கத்தோடு, இன்னும் பல நன்மைகளை பெறும் நோக்கத்தோடு வலது கையில் நாசாக்கர முத்ராவை வைத்துக் கொள்ளுங்கள். இதை பிராணாயாம் முத்ரை என்றும் அழைப்பார்கள். முழுவதுமாக மூச்சை வெளியே விடுங்கள். இடுப்பை நேராக வைக்கவும். இடது கை தியான முத்திரையில். பிறகு மெதுவாக வலது மூக்கை மூடவும். இடது நாசியின் மூலமாக நன்றாக சுவாசிக்கவும். ஏறக்குறைய எந்த அளவிற்கு மூச்சை இழுக்கின்றீர்களோ மற்றும் எதிர் நாசி துவாரம் மூலமாக அதே அளவிற்கு சுவாசத்தை வெளியே விட வேண்டும். மெதுமெதுவாக மூச்சை வெளியே விடுங்கள். இப்போது வலது நாசியின் மூலமாக சுவாசத்தை இழுக்கவும். பிறகு மூச்சை உள்ளே இழுத்த பிறகு இடது நாசியின் மூலமாக மூச்சை வெளியே விடவும். இது அனுலோம் விலோமின் ஒரு சக்கரம். இப்படி 3 முதல் 4 முறை செய்ய வேண்டும். சுவாசம் மெதுவாக, நீளமாக, ஆழமாக இருக்க வேண்டும். இதில் எந்தவிதமான ஒரு வேகமும், மிக அதிக வேகம், மிக அதிக சத்தம் இருக்கக்கூடாது. நாம் சுவாசத்தை மெதுவாக
நீண்ட நேரத்திற்கு மற்றும் சகஜமாக இழுக்க வேண்டும். அதனுடைய வேகம் மிகவும் சகஜமாக. அதே உணர்வோடு நீங்கள் ஆழமாக மெதுவாக இழுக்க வேண்டும். மற்றொரு நாசித்வாரம் மூலமாக வெளியே விட வேண்டும். இந்த பயிற்சி மனதை ஒருமுகப்படுத்துவதை அதிகரிப்பதில் உதவி செய்கின்றது. அதோடு கூட நாம் மேற்கொண்டு பயிற்சியை செய்யும் யாத்திரையில் முன்னே செல்வோம். மூச்சை ஒரு மூக்கினால் இழுக்கவும், மற்றொரு நாசித்வாரம் மூலமாக வெளியே விடவும். எதால் வெளியே விடுகிறீர்களோ அதன் மூலமாக உள்ளே இழுக்கவும், மற்றொரு நாசித்வாரம் மூலமாக வெளியே விடவும். பூரக் மற்றும் ரேச்சக். இடது நாசித்வாரம் மூலமாக நம்முடைய இடது நாசிகா. நாம் இதை ஈடா நாடி என்று சாஸ்திரத்தில் இது அறியப்படுகிறது. மற்றும் வலது நாசித்வாரத்தை டென்னா நாடி என்று. ஈடா மற்றும் டென்னா இரண்டிற்கும் இடையே ஒரு சமநிலை இருக்க வேண்டும். ஈடா நாசிகா மூலமாக, ஈடா நாடியின் மூலமாக சுவாசம் உள்ளே செல்ல வேண்டும். மற்றும் பிங்லா மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக வெளியே. கடைசி கட்டம் முடிந்த பிறகு மெதுவாக வலது கையை கீழே கொண்டு வரவும். டகார் டகார், ஈடா, பிங்லா, சூரியன், சந்திரன், கங்கா, யமுனா என்று பல பெயர்களில் இந்த நாசிகள் இவை அறியப்படுகின்றன. இந்த பகுதிகள் அறியப்படுகின்றன. இதில் முக்கியமானது சுவாசத்தை ஒரு லயப்படி, ஒரு முறைப்படி இழுக்க வேண்டும், விட வேண்டும். இதன் தாக்கத்தை உணருங்கள். இப்போது நாம் தயாராகப் போகிறோம் இன்றைய பயிற்சியின் கடைசி பகுதிக்கு, தியானம். தியானத்திற்கு உங்களை நீங்களே தயார் செய்து கொள்ளுங்கள். சுகாசன், அர்த்த பத்மாசன் அல்லது ஏதாவது தியான ஆசனத்தில் அமர்ந்து கொள்ளுங்கள். அந்த ஆசனத்தை தேர்ந்தெடுங்கள். உங்களால் முடியாவிட்டால் நாற்காலியிலும் அமரலாம். இப்போது மெதுவாக தியான முத்திரையை செய்திடுங்கள். இடது உள்ளங்கை மீது வலது உள்ளங்கை. கண்களை மூடிக்கொள்ளுங்கள். இடுப்பு நேராக இருக்க வேண்டும். உடல் நிலையை ஆராயுங்கள். தலைப்பகுதியை உணருங்கள். இடுப்புப் பகுதியை, கைப்பகுதிகளை, காலின் பகுதிகளை, தரையை தொட்டுக்கொண்டிருக்கும் பகுதிகளை, அவற்றையும் உணருங்கள். இப்போது உடலை உணர்ந்த பிறகு உள்ளே சென்று வரும் சுவாசத்தை உணருங்கள். சுவாசம் உள்ளே வருகின்றது, செல்கின்றது. மெதுமெதுவாக உங்கள் தாடையை மேலே உயர்த்துங்கள். உங்கள் பார்வை மூக்கிற்கு மேலே புருவங்களுக்கு இடையே ஒருமுகப்படுத்துங்கள். இங்கே இருக்கின்ற பொருட்கள் உங்களுக்கு தெரிந்தால் சில நொடிகள் அவற்றை பார்க்கவும். அமைதியாக, சாந்தமாக. எதையும் தேட வேண்டாம், எதையும் ஆராய வேண்டாம். பார்க்கின்ற உணர்வு மட்டும். ததாதிருஷ்டி சுரூப அவஸ்தானம். நாம் வெளிப்புறத்தை புறக்கணித்து மனம் அமைதியடைந்தால் அப்போதுதான் நம் ஸ்வரூபத்தை பார்க்க முடிகின்றது. மனதிற்கு உள்ளே எழுகின்ற எண்ணங்களை அந்த அலைகள் சற்று அடங்கட்டும். எண்ணங்கள் அடங்கட்டும். எல்லாம் சற்று அமைதியடையட்டும். தினமும் தொடர்ச்சியாக இந்த பயிற்சியை செய்யுங்கள். மெதுவாக தியானத்திலிருந்து திரும்புவதற்கு சுவாசத்தை பாதையாக்கிடுங்கள். வருகின்ற, செல்கின்ற சுவாசத்தை உணர்ந்திடுங்கள். சுவாசத்தை மெதுவாக நிறுத்திடுங்கள். அதைத் தொடங்கிடுங்கள். அதாவது ஆழமாக மூச்சை இழுக்கவும், பிறகு ஆழமாக மூச்சை வெளியே விடவும். இப்போது மனதிற்கு உள்ளே சங்கல்பம் எடுத்துக் கொள்ளுங்கள்.
நாம் நம்முடைய மனதை இப்போதும் சீராக வைத்துக் கொள்ள வேண்டும். இதில்தான் நம்முடைய மன வளர்ச்சி அடங்கியிருக்கின்றது. நான் என் மீதும் குடும்பத்தின் மீதும் வேலை, சமுதாயம், உலகத்தின் மீதும் ஆரோக்கியத்தை பரப்புவதற்கு என்னை நானே அர்ப்பணித்துக் கொள்கிறேன். இப்போது பிரார்த்தனையோடு இன்றைய பயிற்சி பிரிவு முடிவுக்கு வருகின்றது. மெதுவாக 2 கைகளையும் நமஸ்கார முதிரைக்கு கொண்டு வாருங்கள். பிறகு ஆழமாக மூச்சை இழுங்கள். ஆழமாக மூச்சை வெளியே விடுங்கள். ஒருமுறை ஓம் என்ற உச்சாரணம், பிறகு சாந்தி பாட். மூச்சை இழுக்கவும். सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामया सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् मा कश्चित् दुःखभाग् भवेत्. ॐ शान्ति शान्ति शान्तिः. மெதுவாக உள்ளங்கைகளை கண்களின் மீது வையுங்கள். பிறகு கைகளை கீழே கொண்டு வாருங்கள். நன்றி. உங்கள் நாள் இனி நாளாக அமையட்டும். நன்றி.